மைதா மாவு, 1 1/2 ஸ்பூன் மைதா மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதில் ஒரு 1/2 கப்பு பால், நீங்கள் எவ்வளோ அந்த கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. கட்டியே வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கிளறிடுங்க. இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேப்சிகம், நான் ஒரு சின்ன கேப்சிகம் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். பெரிய கேப்சிகம் வந்தால் 1 கேப்சிகம் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம எவ்வளோ இதுக்கு வேணுமோ தகுந்த மாதிரி நீங்கள் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை அப்படியே இதை கிளறி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈவினிங் டைமில், மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா